have done this picture entire DI color restoration with new negative. With titles totally it has been changed into graphics. Title music also changed and some re-recording bits also changed by our Deva sir. And previously it was a mono movie that they have been converted into digital stuff, but that is the main press meet. And this picture, it has come out as a new movie of Superstar Rajinikanth sir. And I have to convey my regards to Superstar Rajinikanth sir for giving this opportunity to release this movie entire world. That is an opportunity movie. I have to once again convey my regards to. In a very just like Superstar Rajinikanth sir's voice, it has come out. And I wanted to convey my best regards to once again to Superstar Rajinikanth garu. And after this we want to release this trailer release. I want to do it. After that, all your press, you are giving a very good support to me, and see this movie, watch this movie after this projection, and give your feedback how the quality it has come. And this picture DI has been done by Prism and Pixels, Mr. Raju garu. The whole team is Superstar Rajinikanth's fans only. They have done it in a superb way, this movie. And once again I have to convey my regards to all of the team of Prism and Pixels. And once again I am very thankful to your all press. You are giving a very good support. And just I am seeing in Chennai today, this movie is not a dubbing movie of Rajinikanth. It's just like a remake movie. All your press, you are giving so much support to us. It is I am very thankful to you. Once again, I am very thankful to you. Thank you very much. பக்கத்தில் தேவா சார் இருக்காரு. நான் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் டப்பிங். பாஷா சூப்பர் ரஜினிகாந்த், அவர் வாய்ஸ் அப்படியே இருக்கும். ரஜினிகாந்த் பேசுகிற மாதிரி இருக்கணும்னா பாம்பே போயிட்டு 50 பேர்கிட்ட ஆடிஷன் பண்ணிட்டு ஃபைனலி ஆதர்ஷ் கௌதம் வாய்ஸ் ஷூட் ஆயிடுச்சு. 1 month அங்கே டப் பண்ணோம். ரஜினி சார் வாய்ஸ் 3 days சூப்பராக வந்திருக்கு. ஜஸ்ட் லைக் ஸ்டேட் பிக்சர். சிங்க் எவ்ரி திங் நல்லா வந்திருக்கு. ரஜினி சார் பேர் கேட்டோன்னு எல்லாரும் நான் பண்ணுறேன் கேட்டு வந்தார் பாம்பேயில். ஃபைனலி ஆதர்ஷ் கௌதம் வாய்ஸ் மேட்ச் ஆயிடுச்சு அண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோ பார்த்தோம், சூப்பராக வந்திருக்கு. டெஃபினெட்லி தமிழ் தெலுங்கு மாதிரி இதுவும் பெரிய ஹிட் ஆகும்னு நான் தேங்க்யூ. மெயின் அண்ணா தேவசாரனை பற்றி சொன்னோன்னா ரொம்ப பெரிய மியூசிக் டைரக்டர். ரஜினி சாருக்கு பெரிய ஹிட் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இந்த பாஷை வந்து தெலுங்கு தமிழ் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. முதல்ல மெயினாக ரொம்ப பாராட்டணும்னா பிரசாத் சார்னு பாராட்டணும். ஏன்னா இந்த படம் அவருக்கு என்ன வாங்கியிருக்கு, என்ன எவ்வளோ செலவு பண்ணிருக்கு, இது எவ்வளோ குவாலிட்டிக்காக அவரை அது செலவுக்கு அவர் இது பண்ணல. எங்கள் ராஜ்யே பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ரஜினி சாருக்கு ஹிந்தியில் ரோபோக்கு அப்புறம் படம் இது ரொம்ப பெருமையாக இருக்கணும் அப்படின்னு பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப செலவு பண்ணி டிஏ ரெஸ்டோரேஷன், கலர் ரெஸ்டோரேஷன், புது நைட்டு ரொம்ப செலவு பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறேன். ஆனால் நாங்கள் எல்லாம் படம் பார்த்தோம். இதே தியேட்டரில் நம்ம படம் பார்த்துக்கிறோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு படம். பார்த்துட்டு அது புது படம் இல்லை பாஷாயான இந்த படம் நாங்கள் எல்லாம் இருந்துருங்க இதாயிடுச்சு. அந்த மாதிரி இந்த படம் தெலுங்கு தமிழ் மாதிரி ஹிந்தியிலும் கூட சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். ரஜினி சாருக்கு இருந்த ரோபோ அப்புறம் படம் இது அந்த ரேஞ்சில் ஹிட் ஆகிடும் இந்த படம். அது கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். பிரசாத் சார் கூட ரொம்ப பாராட்டினா அவர். ஏன்னா ரொம்ப செலவு பண்ணி ஹைதராபாத் சின்ன எத்தனை வாட்டி வந்து எங்கே சின்ன பிட்டு எதனா சவுண்டு எதனா மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட எங்கே ராஜியே இல்லை அந்த மாதிரி பண்ணிட்டு அண்ணா தேவானா சார் கிட்ட கூட போயிட்டு உட்காந்துட்டு டைட்டில் மியூசிக் கூட அவர் எங்கே காம்ப்ரமைஸ் இல்லாமல் அங்கே உட்காந்துட்டு 3 நாள் பண்ணி அண்ணா கொடுத்துருக்கேன். இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் நல்லா ஹிட்டான்னு சொல்லிட்டு நல்லா ஹிட் ஆகணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி சேர்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னமும் நான் எங்கே போனாலும் என்னை வந்து நிறைய படங்களுக்கு நான் மியூசிக் பண்ணியிருந்தாலும் கூட என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது பாஷா படத்தை சொல்லுவாங்க.
அது சாங்ஸாக இருந்தாலும் சரி ரீரெக்கார்டிங் இருந்தாலும் சரி. அதுதான் சொல்லுவேன் நான், படம் வந்து ஒரு கவிதை நல்லா இருந்தால் ராகம் ஈஸியாக வரும். இந்த படம் ரீரெக்கார்டும் பாட்டும் நல்லா இருக்கிறதுக்கு காரணம், ரீரெக்கார்டிங் நல்லா இருக்க காரணம் படம் அப்படி இருந்தது, அதனால ரீரெக்கார்டிங் வந்தது. பாட்டு வரிகள் நல்லா இருந்தால் டியூன் ஈஸியாக வந்துடும். அதே போல் படம் நல்லா இருந்தால் ரீரெக்கார்டிங் நல்லா வரும். பட் இந்த படம் வந்து எங்களுக்கு ரீரெக்கார்டிங்க்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. இதில் என்னென்னா, நம்ம பிரசாத் அவர்களும் வெங்கட் அவர்களும் வந்து தாசரி சார் கம்பெனிலேருந்து எனக்கு பழக்கம். அவர் படம் கிரேக்கு விருடு படம் நான் மியூசிக் பண்ணும்போது அப்போவே பழக்கம் பிரசாத் அவர்களும் வெங்கட் அவர்களும். அப்போது பிரசாத் வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தை வந்து நான் வந்து டப் பண்ண போகிறேன் சார், எனக்கு டைட்டில் கொஞ்சம் மாற்றி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் டைட்டில் வந்து தமிழ் டைட்டில் கூட நல்லா இருக்கும், அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு வந்துட்டுருக்கோம் ரோலிங் டைட்டில் மாதிரி. இப்போ இது வந்து ஒரு வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் புது டெக்னோ வச்சு ஒரு 3 days எடுத்துக்கிட்டேன் டைட்டிலுக்கு மட்டும். அதே போல் ரீரெக்கார்டிங்கோட கொஞ்சம் பேட்ச் ஒர்க் டிடிஎஸ் இந்த D1க்காக கொஞ்சம் தேவைப்பட்டது, அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். இதில் என்னென்னா, சுரேஷ் கிருஷ்ணா சார் ரஜினி சார் வந்து அண்ணாமலைக்கு அப்புறம் நான் பண்ண படம் இது. எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்த படம்னு சொல்லலாம். இந்த படம் வந்து தமிழில் மியூசிக் பண்ணி அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு ஒரு ஹிந்தியில் டப் பண்ணி ஒரு ஹிந்தி முன்னணி பாடல்கள்லாம் பாடும்பொழுது அது கேட்கும்போது ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். அது ஒரு அற்புதமான விஷயம். இப்போ D1 இந்த டிடிஎஸ் எல்லாம் வச்சு இப்போ படம் பார்க்கும்பொழுது நமக்கே ஒரு, ஏன்னா ஒரிஜினல் பாஷா வந்து மோனோவில் தான் இருந்தோம். அதனால் இது ஒரு புதுசாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் வந்து கோபால்ராம் அவர்கள். நிறைய படங்கள் அவர் ஃபேமஸான ஒரு டப்பிங்கில், அவர் இந்த படத்தை ஒரு பொறுப்பேற்று அந்த டப்பிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ராஜ் அவர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன் இந்த படத்தை ஒரு டெக்னோ, நியூ டெக்னோ அண்ட் D1 அண்ட் டிடிஎஸ் போட்டு புது நெகட்டிவ், இந்த நியூ நெகட்டிவ் வச்சு பண்ணியிருக்காங்க. படமே ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும் பொழுது இந்த இந்த ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் இன்னைக்கு. இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தை, ஏன்னா ஒரு நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, இதை விட ஒரு உதாரணம் சொல்லவே முடியாது. ஏன்னா நடிகர்களுக்கு தான் ஜனங்களுக்கு தெரியும். ஒரு டெக்னீஷியன்களை வந்து ஜனங்கள் பார்த்த உடனே இவர் தேவான்னு சொல்கிற அளவுக்கு ஏணியில் ஏற்றி விட்டவங்க நீங்கள் தான். இந்த நீங்கள் வந்து பார்த்து வளர்ந்தவங்க தான். எனக்கு தெரிஞ்சு நாங்களும், எனக்கு பின்னாடி வந்தவங்களும், எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பத்திரிகை நண்பர்கள் பார்த்து வளர்ந்தவங்க தான். அதனால் அவங்க முன்னாடி இருந்து இதை பேசுகிறதுக்கு நான் ரொம்ப ஐ எம் வெரி ப்ரவுட் ஃபார் ஹேவிங் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் இந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம டெக்னீஷியன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே நான் பண்ண படம் இது இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணி இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க. இது நிச்சயமாக ஒரு வெற்றி படம், இதில் சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம்.